என் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் சொன்னேன், ஆனா என்னைய ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். உங்களுக்கு முன்னாடி தெரியுற இந்த 2 இமேஜ்ல எந்த இமேஜை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ரெண்டுமே கிரீன் ஆப்பிள் தானே, இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி. ஆனா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் கிரீன் ஆப்பிள் கிடையாது. இத டெட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்செல்லின் ஒரு ட்ரீ இருக்கு. இது நார்தர்ன் பார்ட் ஆஃப் அமெரிக்கா, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அமெரிக்கால இது ரொம்ப அதிகமா காணப்படும். ரொம்பவே கொடுமையான ஒரு பழம். இந்த பழத்தை கிரீன் ஆப்பிள்னு நினைச்சு சாப்பிட்டுட்டாங்கன்னா உடம்பு முழுக்க பெயின்ஃபுல் பிளிஸ்டர்ஸ் வந்து 15 மினிட்ஸ்ல இறந்து போயிடுவாங்களாம். இதோட உட்டை எரிச்சோம்னா அதோட புகைப்பட்டு கண் பார்வை போயிடும். அவ்வளவு கொடுமையான ஒரு மரம். ஒரு நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாதிரி தான். பார்க்க அப்பீலிங்கா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம நம்பிடுவோம் ஈஸியா. ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட அன்பா பேசுறாங்க, கனிவா பேசுறாங்க, அரவணைப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்பி நம்ம எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவோம். அப்ப யார்கிட்ட தான் போய் சொல்றது? உங்களையும் என்னையும் படைச்ச கடவுள் திருப்பி என்கிட்ட வரமாட்டியான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. பைபிள்ல கூட ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகம் தராத சமாதானத்தை பரம தகப்பன் நம்மளுக்கு தருவார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.